இலக்கண கவிதை எழுதிய அழகே உருகியதே என் உயிரே. உனதிரு விழிகள் இமைத்திடும் பொழுதில் பகலிரவு உரைகிறதே. மாமா வெளியில போறீங்க போல, எப்ப வருவீங்க மாமா? எங்கேயும் போல. இல்ல மாமா, போற காரியத்தை நிப்பாட்ட கூடாது. எங்க போறீங்கன்னு கேட்கல, எப்பதானே வருவீங்கன்னு கேட்டேன். மாமா அத்தை கேட்பாங்க, எத்தனை மணிக்கு வருவேன்னு கேட்பாங்கல்ல, அது கூட தெரியலனா பொண்டாட்டி நான் எதுக்குன்னு கேட்கற போறாங்க. அதுக்காக தான் மாமா கேட்டேன். வேண்டாம், மதிய சாப்பாடு வேண்டாமா மாமா? அப்போ நைட்டு தான் வருவீங்களா? சரிங்க மாமா, அத்தை கிட்ட சொல்லிடுறேன். என்ன போட்டு கொடுக்க பாக்குறியா? இல்ல மாமா. உன்னை பத்தி எல்லாம் எனக்கு தெரியும். நான் வீட்டுக்கு லேட்டா வர்றேன், வீட்டுக்கே வரமாட்டேங்கிறேன், வந்த உடனே தூங்கிடுறேன். இதெல்லாம் போட்டு கொடுக்கலாம் தானே இருக்கிற. அம்மா உங்களுக்கு போய் போட்டு கொடுப்பேனா? அடியே வேணாம். நீ எதுக்கு எப்படி எல்லாம் உருட்டுவ, எப்படி எல்லாம் முழிப்ப, எல்லாத்தையும் நான் காலேஜ்லயே பாத்துட்டேன். இந்த வீடு வரைக்கும் கொண்டாந்து வச்சு பாக்குறதுக்கு எனக்கு பொறுமை இல்ல. மரியாதை எதுவும் பேசாத, வாய மூடு. பாரு, அப்புறம் முக்கியமானது ஒண்ணு சொல்றேன், நல்லா மண்டையில ஏத்திக்கோ. மாமா பாரு, இந்த மாமா மாமான்னு கூப்பிடுறதுலாம் இந்த வீடு இருக்கு பாரு, இந்த வீட்டு வாசலோட நிப்பாட்டிக்கணும். வாசலுக்கு அந்தாண்ட ஒரு கால் அந்த பக்கம் போனா கூட மாமா கோமாலாம் கூப்பிடக்கூடாது. நீ எப்பயும் எப்படி கூப்பிடுவ அப்படிதான் கூப்பிடணும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், இந்த காலேஜ்ல அவங்கிட்ட போய் பேசுறது, இவங்கிட்ட போய் பேசுறது, இவன் தான் என் புருஷன் மாதிரி. கல்யாணம் எல்லாம் ஆயிடுச்சு, மத்த எதுவும் நடக்கல, நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டா தான் இருக்கிறோம். இந்த கதையெல்லாம் எவங்கிட்டயாவது நீ விட்டுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, மாமா மண்டை பத்திரம் அந்த இடத்துலயே மண்டை மேலே போடுவேன். உங்களை எவனும் பார்க்க மாட்டேன், எவனும் பார்க்க மாட்டேன். புரியுதா உனக்கு? காலேஜ்ல எவனுக்கும் நம்ம கல்யாணம் ஆன தெரியக்கூடாது. ராமுக்கு தெரியும், மீராவுக்கு தெரிஞ்சிடும். ராம நான் பாத்துக்கிறேன், அவன் சொல்ல மாட்டான். உன் வாயில இருந்து யாருக்காவது போகணும்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவான் சொல்லு? மண்டையில அடிப்பீங்க. அது தெளிவா புரிஞ்சிருக்கிற. ஆனா அந்த தெளிவு மண்டையை அந்த வீட்லயே கழட்டி வச்சிடக்கூடாது. மண்டை காலேஜ் வரைக்கும் வரணும். மண்டை உள்ள தெளிவும் காலேஜ் உள்ளார இருக்கணும். காலேஜ்ல யாருக்கும் தெரியக்கூடாது எனக்கு கல்யாணம் ஆனது. புரியுதா? மாமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, பேச்சுலர் இல்ல ஃபேமிலின்னு ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்கோங்கிட்டாவது. மாமா பேசிட்டு இருக்கும்போது எதுக்கு குறுக்கால பேசுறா? மாமா ஒரு டவுட். மாமா நான் தான் தாலி போட்டுட்டு இருக்கேன்ல, அதை பார்த்து யாராவது கேட்டா நான் என்ன மாமா சொல்றது? ஏய் போண்டா கோழி, கல்யாணம் எனக்கு ஆகலன்னு தான் உன்னை சொல்ல சொன்னேன், உனக்கு ஆகலன்னு உனக்கு சொல்ல. சூர்யாவுக்கு கல்யாணம் ஆகல, எனக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் ஆகல. சூர்யா பேச்சுலர், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் துபாயில இருக்கிற, அமெரிக்கா இருக்கான்னு ஏதாவது ஒண்ணு சொல்லு. ஆனா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ. மாமா இல்ல, அந்த எனக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த எனக்கா இல்ல உங்களுக்கா? ஏய் என்னடி திமிரா உனக்கு? திருப்பி என்ன சொல்லிட்டு இருக்கிற? கிளம்பு, பேக்கப் பண்ணிட்டு உங்க வீட்டு கிளம்பு. இப்ப போறியா சாயந்தரம் போறியா? நான் வேணா கொண்டாந்து விடுறேன், கிளம்பு. துணி எங்க இருக்குது எடுத்துட்டு வா, நானே எடுத்து வைக்கிறேன். நானே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு கொண்டாந்து விட்டுட்டு வந்துறேன். ஒரு மாசம் நல்லா இருந்துட்டு 1 மாசம் கழிச்சு வா. ஆனா இந்த வாயை வச்சுட்டு வந்துடாத. வேற வாயே பேசாத வாயி. இந்த வாய் எங்கயாவது கிடைச்சதுன்னா வாங்கி வச்சுக்கிட்டு வா. என்னடி கிளம்புறியா? எதுக்கு நிக்கிற? நல்ல நேரம் பாக்குறியா? இல்ல மாமா, தக்காளின்னு கேக்குது. எனக்கு குழம்பு வைக்க தக்காளி இல்ல, அதான் சத்தம் கேக்குதுன்னு பாக்குறேன் மாமா. ஐயோ மாமா, தக்காளிதான். நான் போறேன், தக்காளி வாங்கி தரேன். தக்காளி வேணும் கலாய்க்கிறாளா கருப்பேத்துறாளா? தக்காளி மாமா எங்க போறாதீங்க, இருங்க. தக்காளி வேணுங்க? 80 ரூபாமா? 3 கிலோ வேணாங்க, எனக்கு 1 கிலோ போதும். 3 கிலோவா? 3 கிலோ கொடுப்பாங்கம்மா உனக்கு. 1 கிலோ 80 ரூபாய். எது 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்? என்னையா ஊருக்கு புதுசுன்னு ஏமாத்துறான்னு பாக்குறியா? ஊருக்கு புதுசா? தக்காளி புது தக்காளிமா, காலையில தான் வந்து இறங்குச்சு. அப்படியா? எந்த பஸ்ல வந்து இறங்குச்சு? ஏன்னா நான் இப்பதான் பஸ்ல இறங்கி வந்தேன், அதான் கேக்குறேன். ஆமாமா, எந்த ஊரு நீ? காரைக்குடி பக்கத்துல காலாடுங்காத்தான். என்ன இப்போ மறுபடியும் பஸ் எடுத்து கொண்டு வர போறியா? அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது, ரெடியா மேல நிக்குது. இதுல கொண்டாந்து விடுவா, இதுல கொண்டாந்து விடுவான்னு. அதை பத்தி நீ ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். தக்காளி எவ்வளோ அதை மட்டும் சொல்லு. வேற ஏதாவது வாங்குறியாமா? முட்டைக்கோசு, கத்திரிக்காய் எதையாவது வாங்குறியா? காய்கறி விக்கிறவன் நீ தானே? என்னம்மா மரியாதை செய்யுது? இது தெரியாம தான் கேக்குறேன். நீ தானே காய் விக்கிற? ஆமா, இது என் வண்டி, என் சொந்த கடை. இது காசு கொடுத்து வாங்கின தக்காளி, சில்லறை கொடுத்து வாங்கின கொத்தமல்லி. நீ தானே காசு கொடுத்து வாங்கின?
காய்கறி தள்ளுவண்டியில இருந்து எடுத்துட்டு பக்கத்துல நிக்கிறவன்ட்ட காசு கொடுத்துட்டு போவா? ஒத்துப்பியா நீ? அட என்னம்மா நீ காலையில இப்படி காய்ச்சி பண்ணிட்டு இருக்கற? நானும் மொத பண்ணியாச்சும் ஏதாவது கொடுத்துட்டு போயிடலான்னு பார்த்தா எது குறுக்க போறியா? நம்ம இப்படி பொசுக்குன்னு அடிச்சுட்ட அடிச்ச தட்டி பாட்டுனே நினைச்சுக்கோ. இன்னும் அடுத்தது ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனேன்னு வச்சுக்கோ, 80 ரூபா தக்காளி 8 ஊருக்கு பறக்கும். அப்படி அடிப்ப ஓட ஓட. யார பத்தியா குடுப்பேன்னு சொல்ற? நான் என்ன உனக்கு பஞ்சாதியா? பஞ்சாதிக்கு தங்கச்சியா? யார பத்தி குடுப்பேன்னு சொல்ற? எனக்கு குடுக்கறவன் மேல நின்னுட்டு இருக்கான். அவன் குடுப்பான். அவன் குடுத்தா நான் வாங்கிப்பேன். அட என்னம்மா நீ பாக்கிறதுக்கு சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற? பஜாரி மாதிரி பண்றனா? அது ஏன் என்னத்த சொல்றது? அப்ப நீ தக்காளி வாங்க வரல, என்ன அடிக்கிறதுக்கு தான் மேல இருந்து இறங்குன. யோ, மேல இருந்து என்ன இறங்க வச்சுட்டு நான் எவ்வளவு முக்கியமான வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? என் மாமாவை பாத்துக்கிட்டு இருந்தேன். அவர் என்ன கொஞ்ச நேரத்துல வெளியில போயிடுவாரு. அதுக்கப்புறம் நான் பார்க்க முடியுமா? அவர் அழகா ரசிக்க முடியுமா? சைட் அடிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய முக்கியமான வேலை நான் பாத்துட்டு இருந்திருக்கேன். தக்காளின்னு என்ன கூப்பிட்டு கடையோட விலைய எனக்கு சொல்லிட்டு இருக்கிற. எங்க இவ தக்காளி வாங்க போனவளா ஆளை காணோம்? அப்படி ஊருக்கு கிளம்பிட்டாளா? அது சரிம்மா, என் மேலதான் தப்பு. தக்காளி மாதிரி இருக்கிற நீ எல்லாம் தக்காளி வாங்குவ நான் நிப்பாட்டணும் பாரு. என் மேலதான் தப்பு. எது? இன்னைக்கு நான் முழிச்ச முகமே சரியில்லை. காலையில வந்து உங்ககிட்ட அடி வாங்க வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு தக்காளி வித்த மாதிரிதான். பப்பாளி தக்காளி வாங்கல தக்காளி. யார்கிட்ட? ஊருக்கு புதுசுனா ஏமாந்துருவேனா? எங்க அக்காவை தக்காளியே வாங்க மாட்டா. பக்கத்து வீட்டுக்கு ஒரு தக்காளியை வாங்கிட்டு வந்து ஊருக்கே தக்காளி வாங்க வச்சு கொடுப்பா. அவ தங்கச்சின்னா 80 ரூபாவா. அடி பாவி, என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? தக்காளிக்காரன் டைம் தகராறு பண்ணிட்டு இருக்க? மாமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அடியே, நான் எல்லாத்தையும் பாத்துட்டு தான் இருந்தேன். அவனை எதுக்கு மண்டை மேலே போடுற? மண்டை மேலே போட்டனா? போட்டதுனாலதான் மாமா தெளிஞ்சிருக்கான். தக்காளி 80 ரூபா கூவிட்டு வந்தானே, அங்க பாருங்க தக்காளி 60 ரூபான்னு கூவிட்டு போறான். எப்படி 20 ரூபா குறைஞ்சதுன்னு பாத்தீங்களா? போட்டேன்னு மண்டை மேல ஒண்ணு போட்டேன்னு 20 ரூபா குறைச்சிட்டு 60 ரூபான்னு கூவிட்டு போயிட்டு இருக்கான். அடி பாவி, பட்டிக்காடு இது என்ன உங்க சந்தை நினைச்சியா? எப்படி சந்தை நாடி நினைச்ச நீ? அடி பாவி, எங்க வீட்டுக்குள்ள இருக்கிறதே தெரியாது. நாங்களாம் வெளியிலே வரமாட்டோம். நீ தெரு வரைக்கும் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற. மாமா, எங்க வீட்டுல எனக்கு இன்னொரு பேர் இருக்குது. உங்க தெரிஞ்சது ஜோதிகா, ஜோதி லட்சுமி தானே? எல்லாத்தையும் விட இன்னொரு பேர் இருக்குது. அந்த பேர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்கக்குட்டி. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிங்கக்குட்டின்னு கூப்பிடுவாங்களாம். இப்ப வளர்ந்துட்டல, கல்யாணம் வேற ஆயிடுச்சுல, என்ன சிங்கம்னு தான் கூப்பிடுறாங்க. எனக்கு கோவம் வராது மாமா. வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சிங்கமாயிடுவேன். இதோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உள்ள இருக்கிற சிங்கம் எந்திரிச்சிருச்சு. அதான் மாமா, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க. வாங்க, ஷூவை தொடச்சு தரவா? அயன் பண்ணி தரவா? எது சிங்கமா? சிங்கம் சிறுத்தைன்னு சொல்லி பயமுறுத்த பாக்குறியா? சிங்கம்னா நான் பயந்துருவனா? நான் யார் தெரியுமில? காலேஜ்ல எனக்கு என்ன பேர் தெரியும்ல? புலி. ஆயும் புலி. பசங்கள என்ன புலின்னு தான் கூப்பிடுவாங்க. சிங்கமா சிங்கம். பார்த்தல மசூல், பார்த்தல வாடி, பார்த்தல அடிச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், சுருண்டு இங்கே விழுந்துருவேன். புளி வாங்குறீங்களாமா? புளி கொட்டை எடுத்த புளிமா, குழம்பு வைக்க நல்லா இருக்கும். புளி வாங்குறியாமா? 1 கிலோ 100 ரூபாய். Germans are in the front line. Cross to the box. Oh my world. What a goal by Misandowski. Goal is so good that Pep thought he was not bald. Goat Antonio crosses to the box, and this is, oh, what a goal! Ouch! Bro scored 1 ball and lost 2. Absolute cinema. Jamal is 1-on-1. Oh, what a sassy goal by Jamalito Nemerito. Wait, damn, Bro is injured again. Bro is made of glass. Some random guy runs for his life. Oh, Bro scored! And look at that, Daddy is happy. Now Bro is just overreacting. Benfica tries a long zesty cross. Oh hell nah. Barcelona players beat the shit out of each other. ராமிங்கெல்லாம் எப்படிதான் இருக்காங்க? 2 நாளைக்கே இவ்வளவு குளிருது. எனக்கு ஒரே தும்மலா வேற இருக்குது. இப்படி இங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் குளிராதா? 5 மணிக்கு எந்திரிச்சு குளிக்கணும், வேலைக்கு போகணும். இப்படி எப்படிதான் இருக்காங்களோ? இங்க இருக்கிறவங்க எல்லாம் இங்க பிறந்தவங்க தான். உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து கிளைமேட் செட் ஆகுது இல்ல?
அவங்களுக்கு செட் ஆயிடும். அப்பா நல்ல வேளை நம்ம இங்க பிறக்கல. இங்க பிறந்திருந்தா ரொம்ப கஷ்டம். டெய்லி குடிக்க முடியாதோ? 7 மணிக்கெல்லாம் எவ்வளவு பனி பெய்யுது. அப்பாடா, என்னால மூச்சே விட முடியல தெரியுமா? நேத்திலாம் கம்பளுக்குள்ளே தான் தூங்கணும் போல, தூங்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ராமாடா, நீ மேட்ச் விளையாடுறத பார்த்துட்டேன். எவ்வளவு ஹாப்பியா இருந்தது தெரியுமா இன்னைக்கு? அவ்வளோ ஹாப்பி. நான் உன் மேட்ச் பார்க்க உன் கூட ரூம்ல, அப்பா இந்த 2 நாளும் என்னால மறக்கவே முடியாது. அதோட மட்டும் இல்ல, இந்த 2 நாள் தான் நான் நினைச்சிட்டே இருப்பேன். அப்படியே போய் அவன்கிட்ட சொல்லிடு, எல்லாத்தையும் சொல்லிடு. இப்படியே நினைச்சுக்கிட்டே இருந்துடாத. அவன்கிட்ட போய் முடிவை சொல்லிடு. சீக்கிரமா சொல்லுடி. நானும் கூட வரணும்னா சொல்லு, நானும் வரேன். நான் பேசுறேன் அவன்கிட்ட. நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்ற மாதிரி சொல்லி உனக்கு புரிய வைக்கிறேன். என்ன, சரியா? ராம், ஃப்ரைடே அக்காக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னே சாட்டர்டே பேசுறோம். நானும் வரேன். நான் பேசுறேன், நீ நிக்கிற. ராமானா. ஆனாவும் இல்ல, ஏபிசிடியும் இல்ல. இன்னும் என்ன எக்ஸ்கியூஸ் சொல்ல போறேன் எனக்கு? இல்ல, எக்ஸ்கியூஸ்லாம் இல்ல, நானே பேசுறேனே. நீ பேசினா என்ன, நான் பேசினா என்ன? உனக்கு அவ்வளவா பேச தெரியாது. நான் பேசுறேன் அவன்கிட்ட, தெளிவா நான் சொல்றேன். நான் பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல. பின்ன? இல்ல, நான் அவரை ஒரு நாள் பார்த்தேன். ஒரு நாள் பார்க்கும்போது நான் வேற ஒருத்தவங்க லவ் பண்றேன்னு சொன்னேன். என்ன சொன்னா அதுக்கு அவன்? அவங்க சொன்னாங்க, உங்க அக்கா கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் இல்ல, அதுக்கப்புறம் அவர் பேசுறேன்னு தான் சொன்னாரு. உங்க வீட்டுல அவரு ராம், நான் பாத்துக்கிறேன். இத ப்ராப்ளத்தை என்கிட்ட விட்டுறேன். ஏன்னா இதுல எங்க அக்கா சம்மந்தப்பட்டிருக்கா. நீ ஏதாவது பேசி அவருக்கு ஏதாவது கோவம் வந்துருச்சுன்னா நானே பேசுறேன். நானே கல்யாணம் முடிஞ்சோன்னே என்னன்னு கேட்டு உனக்கு அப்டேட் பண்ணவா? மீரா, தெளிவா அவன்கிட்ட பேசுறியா? உனக்கு எந்த குழப்பமும் இருக்க கூடாது. இந்த கல்யாணம் இல்ல, இனிமே அவன் உன்னை பார்க்கவே கூடாது, உன்கிட்ட பேசவும் கூடாது, நம்பர் கூட அவன்கிட்ட இருக்க கூடாது. அந்த அளவுக்கு தெளிவா பேசிடு, சரியா? சும்மா அவன் பேசுவான், சும்மா தான் நாங்க பேசிட்டு இருக்கோம், சும்மா பார்க்க வந்தார் காலேஜ்க்கு, மாதிரிலாம் எதுவும் நான் பார்க்க கூடாது. எனக்கு கோவம் வரும் மீரா. எனக்கு தெளிவா பேசிடு, இல்லைன்னா என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன், சரியா? போலாமா? நடந்தா எனக்கு காலே வலிக்குது. உனக்கு கால் வலிக்கல? சரி வா, உன்னை நான் தூக்கிட்டு போறேன். தூக்கிட்டா மறுபடியுமா? இல்ல வேணா, நான் மெதுவா நடந்து வரேனே. ஏண்டி பயந்துட்டியா? நைட்டு மாதிரி ஏதாவது பண்ணிடுவேன்னு. ஏதோ ஒரு மாற்றம் என்னில் ஏனோ ஏற்றம் இதயம் தன்னில். நீ கால் முளைத்த புஷ்பம், கடல் நுரையில் செய்த சிற்பம், உன் முன்பு வந்து நின்றால் அந்த சொர்க்கம் கூட அற்பம். நீ ஏன் ஷர்ட்டே போட மாட்டேங்கிற? நீ எதுக்கு எப்பயுமே சாரியிலே இருக்க? நான் உங்ககிட்ட பேசவே இல்ல. அதான் கரெக்ட். பிஜிஎம் போடலாமா? ஐயோ, நீ ஏன் எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசுற? எப்படி பேசுறேன்? இதோ இப்படி. அதான்டி, எப்படி பேசுறேன்? இதோ இப்படிதான். அதான், அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் சொல்லவா? சொல்லி தரவா? எனக்கு வேண்டாம்ப்பா. சீனியர் சொன்னா கேட்டுக்கணும். சீனியரா? ஆமாண்டி, படிப்புல மட்டும்தான் நீ சீனியர், லவ்ல எல்லாம் நான் தாண்டி சீனியர். நீ சரியான மக்கு. அப்படியா? சரிங்க சீனியர். அப்புறம் சீனியர், நீங்க இப்பதான் என்ன சைட் அடிக்கிறீங்க? உங்களை நான் எப்பத்துல இருந்து பாக்குறேன் தெரியுமா? ஐயோ, ஏ சொல்லுடி, சொல்லு. நீங்க தான் சீனியர் ஆச்சே, ஜூனியர் நான் என்ன சொல்றது? சொல்லுடி, ஏதோ சொல்ல வந்தல, சொல்ல. உன் ஷர்ட் ஏற்கனவே என்கிட்ட ஒண்ணு இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம 8th படிக்கும் போது குவார்டர்லி மேக்ஸ் எக்ஸாம் அப்போ உன்னோட ஷர்ட் எனக்கு கொடுத்தியே, ஞாபகம் இருக்கா? என்னோட ஷர்ட்டா? ஆமா, உன் யூனிஃபார்ம் ஷர்ட் என்கிட்ட இருக்கு. எப்படி என் ஷர்ட் வாங்கிட்டு இருக்க? சீனியர், நீங்க இப்பதான் சீனியர். இவ்வளோ பெருசா, இவ்வளோ ஹைட்டா காலேஜ் வந்தோட தான் நீங்க சீனியர். 8th படிக்கும் போதே நான் உங்களுக்கு சீனியர். மீரா, நீ என்ன சொல்ற? சொல்ல, எனக்கு புரியல. குவார்டர்லி எக்ஸாம் அப்போ உனக்கு மறந்துடுச்சா? அருண் என் மேல இங்க் அடிச்சுட்டானே, என் ட்ரெஸ்ல பின்னாடி எல்லாம் இங்க் ஆயிடுச்சுல. அப்போ
நீ தானே உன் ஷர்ட் கழட்டி கொடுத்த என்னை கட்டிக்கிட்டு வீட்டுக்கு போக சொன்ன, மறந்துட்டியா? அது ஆமா, ஞாபகம் இருக்கு. குவார்டர்லி எக்ஸாம்ல தானே? ஆமா ஆமா, எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, என் ஷர்ட் அது நீ என்கிட்ட கொடுக்கலையோ? நான் எப்படி உன்கிட்ட கொடுப்பேன்? ஏன் கொடுக்கல? கொடுக்கலன்னா கொடுக்கலதான். மீரா, அப்ப நீ என்ன 12th படிக்கும் போது பாக்கலையா? 8thலயே பாக்குறியா என்ன? நான் 8thலயே உன்னை பார்த்துட்டேன், இப்படி ஷர்ட் இல்லாம. ஆமா, அந்த நான் ஷர்ட் கொடுத்தேன், அதுக்கப்புறம் நீ ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு வரல. நான் கரெக்டா சொல்றேனா? எனக்கு ஞாபகம் வருது. ஆனா நீ அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஸ்கூல் வரல, ரொம்ப லேட்டா தான் வந்த. கரெக்டா? பரவாயில்லையே, ஞாபகம் வச்சிருக்கே. அப்ப நான் கரெக்டா சொல்றேனா? அந்த டே தானே? ஆமா ஆமா, அதுக்கப்புறம் நீ ஏன் ஸ்கூலே வரல? ரொம்ப நாள் கழிச்சு தானே வந்த. ஆமா. ஆனா நீ வந்து கூட என் ஷர்ட் எனக்கு கொடுக்கல. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. மீரா, அப்போ அப்போ நீ 8th படிக்கும் போதே என்ன பாத்தியா? நான் உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் சைட் அடிச்சுன்னு தெரியுமா? நான் ரொம்ப நாள் கழிச்சு வந்தேன்னு சொன்னல, 15 நாள் கழிச்சுதான் நான் ஸ்கூலுக்கு வந்தேன். அதான். ஏன்? அது அப்படிதான். அப்படிதானா? அது அப்படிதான். அப்படிதானா? என்னடி? நீ உன் ஷர்ட் கொடுத்தல, அதை நான் கட்டிட்டு வீட்டுக்கு போனல, மறுநாள் தான் நான் ஏஜ் அட்டன் பண்ணேன். அதான் நான் 15 days ஸ்கூலுக்கு வரல. ஒரு நாள் மண்டே நான் ஸ்கூலுக்கு வந்தேன், லீவெல்லாம் முடிஞ்சு. அப்ப நான் உன்னை தேடினேன். அப்போ தெரியல எதுக்கு உன்னை தேடினேன்னு, ஆனா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு. அப்ப நீ கிரவுண்ட்ல இருந்த, இதோ இதே மாதிரி பனியன் போட்டுட்டு. அப்பதான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் சைட் அடிச்சேன். ஆனா அதுக்கு அர்த்தமும் தெரியல, ஏன் அப்படி உன்னை பார்த்தனும் தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா தான் எனக்கு அப்புறமா தோணுச்சு. 11th படிக்கும் போதுதான் நான் உன்னை லவ் பண்றதே எனக்கு தெரிஞ்சுது. அது லவ்ங்கிறதும் அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. இப்ப சொல்ல, நீ சீனியரா நான் சீனியரா? சீனியர்லாம் சரிதான், ஆனாலும் நீ சீனியர் கிடையாது. அப்ப வேணா சீனியரா இருந்திருக்கலாம் சைட் அடிக்கிறதுல. அது மட்டும் லவ் இல்லடி, நிறைய இருக்கு. அதுல எல்லாம் நான் தான் சீனியர். இப்போ இல்ல, எப்பயும் நான் தான் உனக்கு சீனியர். நீ எனக்கு மக்கு தான், இப்ப இல்ல எப்பயும். என் அம்ஸ் பார்த்தல எப்படி இருக்குன்னு? அப்ப எப்படி இருந்தது நம்ம 8th படிக்கும் போது? இப்ப எப்படி இருக்கு பார்த்தேல? ஒர்க் அவுட் எல்லாம் இந்த சீனியர் ஒர்க் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா நீ நான் அப்ப எப்படி பார்த்தனோ அதே மாதிரி தான் இன்னும் இருக்க. கொஞ்சம் கூட எங்கேயும் பெருசாகல. உடம்பு உனக்கு அப்படியே தான் இருக்கு. நீங்க எப்படி சீனியர் ஆக முடியும் மேடம்? நீங்க ஜூனியர் தான். ஆர்ம்ஸ் மட்டும் இல்லடி, 6 பேக்லாம் வச்சிருக்கேன், பாக்குறியா? நான் போறேன், தூக்கம் வருது. அது எப்படிடி? உன் கதை மட்டும் இவ்வளவு நேரம் அவ்வளவு அழகா சொன்னேன், நான் மட்டும் வாயை பழந்து கேட்கணும். ஆனா நான் ஏதாவது சொல்ல வந்தேன்னா தூக்கம் வந்துடும் உனக்கு. 6 பேக் கட்டவா? நான் தான் பாத்துருக்கனே. எப்ப பார்த்த? 8th படிக்கும் போதா? எனக்கு உடம்பே இல்லையே. அப்ப இல்ல, நம்ம வண்டியில போகும்போது உன்னை பிடிச்சிட்டு வருவல்ல, அப்பதான் பாத்துருக்கனே. அடிப்பாவி, இதுக்குதான் நீ அப்பப்போ என்ன இருக்கி கட்டி பிடிச்சிக்கிறியா? அது சரி, நீ மட்டும் என்னோட 6 பேக் பார்த்தல, இப்ப நான் பார்க்க போறேன். ஏது? பின்ன நீ மட்டும் பார்த்தல, நானும் பார்க்கணும்ல. என்ன பார்க்க போற? அதோ உன் இடுப்பு பார்க்கணும்ல. இடுப்ப தொட்டு பார்த்த நான் சொல்லவா என்ன சைஸ்ன? ராம், எதுவும் விளையாடாத. விளையாடலடி, நீ என்ன தொட்டு பார்த்து 6 பேக்னு சொல்றல. உன் இடுப்ப நான் தொட்டு பார்த்து என்ன சைஸ்னு சொல்லவா? கரெக்டா சொல்றேனா? பாக்குறியா? வெயிட் எவ்வளோன்னு சொல்லவா? எப்படி? வெயிட் மிஷின் வச்சிருக்கியா? வெயிட் மிஷின் இல்லாம உன் வெயிட் எவ்வளோன்னு சொல்லவா? எதுவும் வேண்டாம். சாங்ஸ் வை, கொஞ்ச நேரம் பார்க்கலாம், பார்த்துட்டு தூங்கலாம். நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பணும். நம்ம போடலாண்டி பிஜிஎம். சன் மியூசிக் வை, கொஞ்ச நேரம் சாங்ஸ் பார்க்கலாம்.
ஏய், எதுக்கு இப்ப இங்க ஓடி வந்த? நான் நான் தண்ணி குடிக்க வந்தேன். இவ்வளவு நேரம் அவ்வளவு பேசின, அப்போ தண்ணி குடிக்கல? எனக்கு இப்பதான் தாகம் எடுத்தது. அது தண்ணி குடிக்கிறியா நீ? தண்ணி தண்ணி வேணுமா? ஏய், பூங்காட்டெல்லாம் ஆடாதடி. நீ பார்த்தல என் சிக்ஸ் பேக் பார்த்தல, நானும் பார்க்கணும். உன் இடுப்பு சைஸ் என்னன்னு பார்க்கணும். சீனியர், நீங்க ரொம்ப பண்றீங்க. நீங்க எப்படி மாறி இருப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கே மாட்டேன். அதான் வந்துட்டல. ராமது, நான் சொன்னா கேளு. சமத்து பையனா அங்க தூங்குவையா? நான் நல்ல பண்ணா இங்க தூங்குவானா? அப்படியா? நான் நல்ல பையனை நீ எப்படி முடிவு பண்ற? நான் நல்ல பையன் இல்லப்பா, நான் ரொம்ப கெட்ட பையன். அதுவே உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் பொறுக்கியாவே மாறிட்டேன். இப்பெல்லாம் ரொம்ப மோசமான பொறுக்கி ஆயிட்டேன். பொறுக்கிக்கு அழகு இல்லடி. அந்த உன்னை இப்படி அனுப்புறது அப்புறம் அது எனக்கே அசிங்கம். சீனியர், உங்களுக்கு இன்னும் புரியல. இதெல்லாம் பெரிய விஷயம். ஏதாவது நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். நீங்க இன்னும் டிகிரி கூட முடிக்கல. நீங்க நினைச்ச கோல இன்னும் அச்சீவ் கூட பண்ணல. எக்கு தப்பா மாட்டிக்காதீங்க சீனியர். ஜூனியர், நான் எல்லாத்துலயும் சீனியர் தான். ஜூனியருக்கு எதுவும் தெரியாது, சீனியருக்கு எல்லாம் தெரியும். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? ராம், எதுவும் வேண்டாம். நாளைக்கு காலையில ஊருக்கு கிளம்பணும். அதாண்டி, நாளைக்கு ஊருக்கு போயிட்டா மறுபடியும் இப்போ இந்த மாதிரி நம்ம மறுபடியும் வரலாம் ஸ்டே பண்ண முடியுமா? ஒரு டைம் மட்டும் உன்னோட எடுப்ப தொட்டு பார்க்கவா? என்ன சைஸ் வச்சிருக்கேன்னு பார்க்கவா? நீ மட்டும் பார்த்தல நான் சிக்ஸ் பேக் வச்சிருக்கேன்னு தொட்டு பார்த்தல. ஆனா பயங்கரமான ஆல்ரெடி நீ. பயமா இருக்குன்னு இதுக்காக தான் கட்டி பிடிச்சிட்டியா நீ? நான் உன்னை மக்குன்னு தான் நினைச்சேன், ஆனா நீ பயங்கரமான மக்கா இருக்க. சீனியர், நான் எதுக்காகவும் கட்டி பிடிக்கல. பயமா இருந்ததுன்னா கட்டி பிடிச்சேன். அப்படியா? நம்பிட்டேன்டி. நல்லா போய் சொல்றல. இனிமே நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு முன்னாடியே என்ன சைட் அடிச்சிருக்க, என்ன லவ் பண்ணிருக்க, தொட்டும் பார்த்துட்ட. ஆனா நான் சீனியர், நான் ஏதாவது பெருசா பண்ணும்ல, அப்பதானே நான் சீனியர். ஜூனியர், நீங்களே இவ்வளவு பண்றீங்க, பண்ணி இருக்கிறீங்க. சீனியர், நான் ஏதாவது பெருசா பண்ணும்ல. ராம், வேண்டாம். தண்ணி வேண்டாமா? எனக்கும் வேண்டாண்டி, அங்க வச்சுடு. அப்புறம் நான் கத்திடுவியா? கத்து, நல்லா கத்து, நான் பயப்பட மாட்டேன். ராம், ஏன் இப்படி பண்ற? இதுதானே சொன்ன குட் பையா நடந்து பண்ண. ஆனா இப்போ நான் சீனியர் ஆயிட்டேன்டி. நீ இவ்வளவு விஷயம் பண்ணிருக்க, அவளை என்கிட்ட சொல்லிட்ட வேற. நான் ஏதாவது பெருசா பண்ணணும். அவளை நீ இந்த பெங்களூரை மறக்கவே கூடாது. அப்படி ஒண்ணு பண்ணணும். 8th இருந்து ஞாபகம் வச்சுட்டு இருக்கல. எந்த டே, எந்த நாள், எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு சொல்ற. திட்டுக்கொட்டு, பயங்கரமான திட்டுக்கொட்டுடி நீ. ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பெங்களூர் நாள இந்த நாளே ஞாபகம் வச்சுக்கோ. சீனியர் ஒண்ணு பண்ணலாமா? எது? ஒண்ணு பண்ணலாமா? நீங்க சீனியர் தானே. நீங்க வேணா வெயிட் மிஷின் இல்லாம என் வெயிட் சொல்றீங்களா? என்ன தூக்கி பார்த்து வெயிட் மட்டும் சொல்றீங்களா? நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா. சொல்லிட்டேனா? அது நீங்க தான் சீனியர். அதுதான். வேற இல்ல, நீங்க வெயிட் கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா நீங்க இடுப்ப மட்டும் தொட்டு பார்க்கலாம். ஆமா, இடுப்பையும் தொட்டு பார்க்கலாம், இடுப்ப மட்டும். ஆனா நீங்க நீங்க வெயிட் கரெக்டா சொல்லன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் எதுவுமே இல்ல. நீங்க அங்க தூங்கணும், நான் இங்க தூங்கணும். அப்படி வா வலிக்கு. உன் வெயிட் 60 kg கரெக்டா? அது எது? அது 60 kg ரவுண்டா இருக்கா? அது 60 இல்ல 62 kg. 62 வா? ஏய், நீ 60 kg தான். இல்ல, 60 kg முன்னாடி இருந்த, இப்போ 62. மீரா, நீ பெங்களூர்ல இருக்க, என் கூட தனியா இருக்க. அது இல்ல, நான் வெயிட் கூடி இருப்பேன்னு நினைக்கிறேன். இன்னொரு டைம் பார்க்கவா? ஆனா இப்ப பார்த்த மாதிரி பார்க்க மாட்டேன். ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கல, அதனால வெயிட் அதிகமா இருக்கும். உன் வெயிட்ட கரெக்டா சொல்லணும்னா வேற மாதிரி தான் பார்ப்பேன். பார்க்கவா? சொல்லிடி, கரெக்டா பார்த்து சொல்லவா? சீனியர், இடுப்பு இடுப்பு மட்டும் தொட்டு பாருங்க. நான் சிக்ஸ் பேக்க முழுசா பார்க்கல.
ஸ்பாக்கா இருக்குமோன்னு நினைச்சேன். கொலகாரானலாச்சு என் மூச்சு புத்தி மாறி போயாச்சு எட கொலகாரா கொலகாரி உன்னை பார்த்து உசுர் போச்சு நின்னு போச்சு என் மூச்சு அடி கொலகாரி. ஓடி சீராட்டு என் மனச தாளாட்டு. இப்ப எதுக்கு நீ கண்ணா கசிக்கிட்டு இருக்கிற? நான் உங்ககிட்ட தெளிவா சொல்றேன்ல, ஏதாவது தேவைன்னா செல்வத்திட்ட சொல்லி அனுப்புனே. அப்புறம் எதுக்கு இப்படி நிக்கிற? அது இல்ல. என்ன என்னது? நான் வருவேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போது வரேன், வந்து பாத்துட்டு போறேன். விடிஞ்சா கல்யாணம். இந்த மாதிரி எதுக்கு நிக்கிற? வீட்டுக்குள்ள போ, படி போயிட்டு பாரு. காமாட்சி, உனக்கு நான் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி ஒரு வாட்டி சொல்லிட்டு இருக்கேன். நடக்காதது நினைச்சு கவலைப்படுறதுல அர்த்தமே இல்ல. இது நடக்கணுமோ அதுதான் நடக்கும். நீ நினைக்கிற கனவு ஆசையெல்லாம் எப்பயும் நடக்காது. உனக்கு என்ன குறைச்ச? இப்போ அங்க தூங்கறதுக்கு வீடு இருக்குது, பழக்கிறதுக்கு பழப்பம் இருக்குது. ஏதாவது தேவைன்னா சொல்லி விட்டு நான் வரப்போறேன். இன்னும் என்ன பண்ண சொல்றேன் நீ? நானும் பொறுமையா உனக்காக எல்லாத்தையும் பாத்துட்டு இருக்கேன். இதெல்லாம் நீ பண்ண தப்பை நீ பண்ணிட்டு கஷ்டத்தை எனக்கு கொடுக்குற. அன்னைக்கு சொன்னல, இதெல்லாம் வேண்டாம்னு சொன்னா இல்லையா? இன்னைக்கு ஆஸ்பத்திரி போயிட்டு இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. இதனால இன்னும் என்னென்ன பிரச்சனை ஆகுமோ? ஆனா காமாட்சி, ஒண்ணு மட்டும் சொல்றேன், வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் நீ கொடுக்க கூடாது. நீ மட்டும் இல்ல, உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. என் தம்பிக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா வீட்டுல பெரிய பிரச்சனை ஆயிடும். ஒரு கல்யாணம் இல்ல, 2 கல்யாணம் இருக்குது. எந்த விதத்திலையும் நீ பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிடாத. உன்னால எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினை. நான் வருவேன், சொல்லி அனுப்பு. என்ன வேணும்னாலும் செல்வத்திட்ட சொல்லி அனுப்பு. எங்க போக போறேன்? போனா டவுனுக்கு போவேன். எதுவா இருந்தாலும் அவன்கிட்ட சொல்லு, அவன் எனக்கு போன் பண்ணி சொல்லிடுவான். ஒரு பொழுது இல்லைனாலும் அடுத்த பொழுது வரேன். அவசரம் மட்டும் சொல்லி அனுப்பு. இங்க பாரு காமாட்சி, எல்லாமே நம்ம பார்க்கும் போதே இது இப்படிதான் இருக்கணும், இந்த ஆளுங்க இப்படிதான் நடந்துப்பாங்க, இந்த ஆளுங்க எல்லாம் இப்படிதான் இருக்கணும்னு எல்லாமே எழுதி வச்சாச்சு. அதுபடிதான் பாரம்பரியம், கலாச்சாரம், சம்பிரதாயம் எல்லாம் போயிட்டு இருக்குது. எதையும் நீயும் நானும் மாத்த முடியாது. எனக்கு தெரியும், உலகத்துல உள்ளது 2 சாதி, ஆம்பளை சாதி, இன்னொரு பொம்பளை சாதின்னு. ஒத்துப்பாங்களா? இந்த மனுஷங்க ஒத்துப்பாங்களா? உயிரோட விடுவாங்களா உன்ன? எங்க ஆளுங்கெல்லாம் ரொம்ப மோசமானவங்க. இதெல்லாம் நடந்து தெரிஞ்சதுன்னா உன்னை உயிரோட விட மாட்டானுங்க. அந்த அளவுக்கு மோசமானவனுங்க. பாத்து இருந்துக்கோ. நான் வேணா இந்த ஊரை விட்டு கூட போயிடுறேன். என் கழுத்துல ஒரு கவுத்த கட்டிட்டு போங்களே, இந்த மஞ்சள் கவுரு. அந்த கவுத்த கட்டிட்டு போங்களே. நான் நைட்டோட நைட்டா, நிலாவோட சாட்சியா இந்த ஊரை விட்டே போயிடுறேங்க. ஊரை விட்டு போய் எங்கேயாவது பாருங்க. உங்க சொத்து, உங்க நினைப்பு, உங்க உசிறு, அது போது எனக்கு. என் ஆசைக்கு எனக்கு கிடைச்ச பரிசு ரொம்ப பெரிய பரிசு, எனக்கு பிடிச்ச பரிசு வேற. இதை எடுத்துக்கிட்டு நான் இந்த ஊரை விட்டே போயிடுறேன். கவுத்த மட்டும் கட்டி விடுங்க. காமாட்சி, இது பேசுறதுக்கு தானே வசூல் அனுப்பியா? பேசுறதுக்கு தான் ஆள் அனுப்பியா? நான் வேற என்னமோ ஏதோ ஓடி வந்து நிக்கிறேன். என்ன தேவையில்லாத பேசிட்டு இருக்க? காலையில நான் தான் மாப்பிள, அவ்வளவு வேலை கிடக்குது. இல்ல வேலையை விட்டுட்டு இங்க வந்து உனக்காக நின்னா எனக்காக எதுவும் யோசிக்க மாட்டேங்கல. நீ என் கௌரவம், என் மரியாதை, எதை பத்தி யோசிக்க மாட்டேங்கிற. மஞ்சு கவுரு, அதை பத்தி மட்டும் தான் பேசுற. நான் படிச்சு சொல்றேன், எதுவும் நடக்காதுன்னு. ஆனா நீ இப்ப ஒத்த கால நின்னு வச்சுக்கோ. அப்புறம் காமாட்சி, நம்ம பாக்குறது இதுதான் கடைசியா இருக்கும், பாத்துக்கோ. ஏன் பெரியமா, கருப்புக்கு நகை போட்டு கண்ணால பாக்கணும் பாவலே. அது இதுதான் பழகே. எவ்வளவு அழகா இருக்கிறா பாரு கண்மணி, கருப்பு செலனி. இந்த நகை புடவை எல்லாம் உனக்கு அழகா இருக்குது. 2 புடவை தானே எடுத்துருக்கீங்க? ஆமாமா, கூறப்பட்ட ஒண்ணு இருக்குதுல, தாலி கட்டும் போது அதை தானே கட்டிக்கணும். இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல பட்டு புடவை எடுத்து கொடுத்துருக்காங்க, அந்த பட்டு புடவை தான் கட்டணும்னு சொன்னாங்க. அப்படியா? அப்படி போடு. அத்தை வாங்கத்த. என்ன மீரா, நல்லா இருக்கியா? அண்ணன் நல்லா இருக்கானா? கண்மணி எங்க? அத்தை, அண்ணன் வாழை மரம் கட்டிட்டு இருக்குது. இது அக்கா உள்ள இருக்கிறா. வாங்கத்த.